ஹலோ எடிட்டர்ஸ், நீங்கள் எடிட் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணலான்னு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா மீடியா ஆஃப்லைன்னு காட்டுதா? பயப்பட வேணாம், சிம்பிள் தான். எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மீடியா ஆஃப்லைன் இஷ்யூ ஏன் க்ரியேட் ஆகுதுன்னா, இந்த ஃபோட்டேஜஸ் எல்லாம் நீங்கள் டாவின்சி மீடியா ப்ரோக்கில் கொண்டு வரும்போது ஒரு ஃபோல்டரில் இருக்கும். அண்ட் பை சான்ஸ் தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு கிளிப்ஸை இல்லாட்டி நீங்கள் அதில் இருக்கிற எல்லா கிளிப்ஸையும் நீங்கள் வேறு ஃபோல்டருக்கு மாற்றிருக்கலாம். அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க கிளிப்ஸை வேறு ஃபோல்டருக்கு மாற்றினீங்கன்னா அந்த பர்டிகுலர் கிளிப்ஸ் வந்து மீடியா ஆஃப்லைன்னு காட்டும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த கிளிப்போட ஃபைல் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறேன். இதுதான் அந்த கிளிப்பு, நம்ம அங்கே பார்த்த கிளிப் வந்து இதுதான். இதை நான் வந்து ஜஸ்ட் இதோட ஃபைல் லொக்கேஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ டாவின்சி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மீடியா ஆஃப்லைன் வந்துருக்கும். மேபி நீங்கள் டாவின்சியை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டிஸ்பிளே ஆகாமல் மீடியா ஆஃப்லைன் தான் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் இன் மீடியா பூல்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா மீடியா பூலில் இந்த கிளிப் எங்கே இருக்குதுன்னு இண்டிகேட் ஆகும். அந்த கிளிப்பில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ரீலிங்க் செலக்டட் கிளிப்ஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டர் போய் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா ரீலிங்க் ஆகிடும். அப்படி இல்லை, மல்டிபிள் கிளிப்ஸ் வந்து மீடியா ஆஃப்லைன் காட்டுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 கிளிப் வந்து மீடியா ஆஃப்லைன் காட்டுது. இதை நீங்கள் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணணுன்னா சிம்பிள். இங்கே மீடியா பூல் கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காட்டுது பாருங்கள், 2 கிளிப்ஸ் மிஸ் ஆகுது, அதோட புது லொக்கேஷன் எங்கேன்னு காட்டுங்கன்னு சொல்லி லொக்கேட் பண்ண சொல்லுது. நம்ம லொக்கேட் கிளிக் பண்ணிட்டு அந்த கிளிப்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லணும். ஆக்சுவலி அந்த வீடியோ ஃபைல்ஸ் வந்து இந்த ஃபோல்டர் தான் இருக்குது. நான் செலக்ட் ஃபோல்டர்னு கொடுக்குறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்குது அந்த ஃபைல்ஸு, வீடியோ ஃபைல் காட்டலை. நான் செலக்ட் ஃபோல்டர்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக ரீலிங்க் ஆகி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு எல்லா ஃபோட்டேஜஸும் அந்த ஃபோல்டரில் தான் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு மீடியா ஆஃப்லைன் காட்டுச்சுன்னா இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த சேம் ஃபோல்டர் இன்னொரு நீங்கள் லொக்கேட் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். டச் இட் கைஸ். நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இது ஒர்க் ஆச்சா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அங்கே டவுட் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.